உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராமு பிரபாகரன். கோடீஸ்வரன் சேலஞ்ச் ட்ரேடிங். அதாகப்பட்டது மகாஜனங்களே, பங்குச்சந்தையில் இருக்கக்கூடிய ஒரு நபர்லேருந்து பங்குச்சந்தை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தவிர வேறு எதுவுமே அறிந்திராத ஒரு சாதாரண மக்கள் வரைக்கும் பங்குச்சந்தையில் லாபம் சம்பாதிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய முதலீடு பார்த்திங்கன்னா சில லட்சங்களில் அல்லது சில கோடிகளில் இருக்க வேண்டும். அதாவது அதிக அளவில் நம்மளுடைய பணம் தேவை அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் பரவலாகவே இருக்குது. பங்குச்சந்தையில் லாபம் ஈட்ட இப்போது பணம் முக்கியமில்லை, அதாவது பணமும் தேவை, பட் பணம் மட்டுமே முக்கியமல்ல, பணம் ஒரு பொருட்டே அல்ல அப்படிங்கிற ஒரு சிறிய விதையை இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும்னா, பங்குச்சந்தையில் நமக்கு இருக்கக்கூடிய அனுபவம், பங்குச்சந்தை சார்ந்த அறிவு, அதாவது அனுபவ அறிவு, அப்புறம் பங்குச்சந்தையை பற்றி நம்ம என்ன கற்று வச்சுருக்கோம், அதாவது கற்றல் முறை, பங்குச்சந்தையில் லாபம் ஈட்ட தேவையான சில அடிப்படை தகவல்கள். இந்த ஒரு சொற்ப விஷயங்களே பங்குச்சந்தையில் ஒரு சிறிய முதலீடை வச்சு பெரிய லாபம் ஈட்ட முடியும். பங்குச்சந்தையில் ஒரு சிறிய முதலீட்டில் பெரிய லாபம் ஈட்ட முடியும் அப்படிங்கிற இந்த சிறிய விதையை மக்கள் மனதில் விதைக்கும் முயற்சியே இந்த முயற்சி. மக்கள் மனதில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முயற்சியே இந்த முயற்சி. இந்த கோழி பயபொலிகளும் இந்த காக்கா பயபொலிகளும் பார்த்திங்கன்னா கத்திக்கிட்டே இருக்காங்க ஆக்சுவலாக நம்ம ரெக்கார்டிங் பண்ணும்போது. ஏன் அப்படின்னா இங்கே ஒரு ஆக்சுவலாக ஒரு காக்கா கூண்டு இருக்குது. அதில் காக்கா குஞ்சுகளும் ஒரு 2-3 இருக்கும் போல். சரி, இந்த பயபொலை நம்ம மக்களுக்கு ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்தி விடுவோணும் அப்படிங்கிற ஒரு பயத்தில் அதுங்க கத்திக்கிட்டே இருக்குது. சரி, ஓகே, இருக்கட்டும், விஷயத்துக்கு வருவோம். நம்ம முதல் காரணம் பார்த்துட்டோம். இந்த கோடீஸ்வரன் சேலஞ்ச் ட்ரேடிங்க்கு ஸ்டார்ட் பண்ணதுக்குரிய ரீசன் பார்த்திங்கன்னா முதல் காரணம் நம்ம பார்த்துட்டோம், விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முயற்சி. சரி, அடுத்து ரெண்டாவது பார்த்திங்கன்னா, நான் 4.5 வருஷமாக ஆக்சுவலாக அந்த மார்க்கெட்டில் இருக்கேன்னா, இதில் எனக்கு இருக்கக்கூடிய ஒரு அனுபவ அறிவு, அப்புறம் நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய திறமை, என்னுடைய நம்பிக்கை, இதற்கெல்லாம் நான் கொடுக்கக்கூடிய ஒரு சவால், சரிங்களா? என்னுடைய திறமைக்கு, என்னுடைய நம்பிக்கைக்கு, என்னுடைய அனுபவ அறிவுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரு சவால், எனக்கு நானே கொடுத்துக்கக்கூடிய ஒரு சேலஞ்சு தான் இந்த சேலஞ்ச் ட்ரேடிங், சரிங்களா? சரி, இது ரெண்டாவது. சரி, மூன்றாவது பார்த்திங்கன்னா, பிரபாகரன் அப்படிங்கிற ஒரு தமிழன் ஒரு சிறிய முதலீட்டில் பார்த்திங்கன்னா பங்குச்சந்தையில் அதிக அளவில், இன்னும் சொல்ல போனோம்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஃபிட்டை, ஒரு லாபத்தை பங்குச்சந்தையிலேருந்து சம்பாதிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு வரலாறு இருக்க வேண்டும் அப்படின்னு நான் கண்டிப்பாகவே ஆசைப்படுகிறேன். இது என்னுடைய நீண்ட நாள் ஆசை அப்படின்னே சொல்லலாம். இந்த மூன்று காரணங்களுக்காக மட்டுமே இந்த கோடீஸ்வரன் சேலஞ்ச் ட்ரேடிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், சரிங்களா? இந்த கோடீஸ்வரன் சேலஞ்ச் ட்ரேடிங் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் பார்த்திங்கன்னா முழுக்க என்னுடைய சொந்த ட்ரேடிங் தகவல்களை நான் ஷேர் பண்ண போகிறேன், சரிங்களா? சரி, பிஆர் சுந்தர் அவர்கள் மற்றும் ஐடி ஜெகன் அவர்கள், இவங்க 2 பேருமே பார்த்திங்கன்னா நிறைய பேர் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. பங்குச்சந்தையில் சிறந்து விளங்கக்கூடிய தமிழர்கள் அப்படின்னே சொல்லலாம். இன்னும் நிறைய பேர் இருக்கீங்க. இவங்க 2 பேருமே ஒரு முன்மாதிரி அப்படின்னு கண்டிப்பாகவே சொல்லலாம். பிஆர் சுந்தர் மற்றும் ஐடி ஜெகன், இவங்க 2 பேருமே பங்குச்சந்தையில் சிறந்து விளங்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்கிறத விட நம்ம சீமான் அவர்கள் பாணியில் நம்ம சொல்லணும்னா பங்குச்சந்தையில் சிறந்து விளங்கக்கூடிய ஆகச்சிறந்த தமிழர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா இவங்க 2 பேருமே அவர்களுடைய பங்குச்சந்தை வாழ்க்கையை பார்த்திங்கன்னா ஒரு சில லட்சங்களில் ஆரம்பிச்சிருக்காங்க. அதை பார்த்திங்கன்னா அவர்களுடைய அஃபிஷியல் யூடியூப்பில் இப்போ பிஆர் சுந்தர் அவர்கள் பார்த்திங்கன்னா பிஆர் சுந்தர் தமிழ் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாகவும், ஐடி ஜெகன் அவர்கள் பார்த்திங்கன்னா கேபிட்டல் ஜோன் அப்படிங்கிற மாதிரியான அவர்களுடைய அஃபிஷியல் யூடியூப் சேனல் மூலியமாகவே சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, சந்தோஷம், இருக்கட்டும், நல்லது. ஆனால் நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எனக்கு ஒரு எண்ணம் என்னென்னா, ஒரு சிறிய முதலீடு, அதாவது அவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு சில லட்சங்களில் அவர்களுடைய முதலீட்டை பார்த்திங்கன்னா பல கோடிகளில் பங்குச்சந்தையிலேருந்து லாபம் சம்பாதிச்சிருக்காங்க. பட் நாம் பார்த்திங்கன்னா ஒரு சிறிய முதலீடுங்கிறது ஒரு சில ஆயிரங்களில் நம்மளுடைய முதலீடை வச்சு பல கோடிகளாக மாற்றம், அதாவது பங்குச்சந்தை லாபம் சம்பாதிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் எனக்கு நீண்ட நாட்களாகவே இருக்கிறது, சரிங்களா? அதற்கு அதனுடைய அடிப்படையில் பார்க்கும்போது இதுதான் பார்த்திங்கன்னா என்னுடைய அக்கௌண்ட் நம்பர். N108 அப்படின்னு இருக்குங்களா? ஆக்சுவலாக சென்டரில் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நம்பரை நான் ஹைட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பார்த்திங்கன்னா N108 அப்படின்னு என்னுடைய அக்கௌண்ட் நம்பரை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த அக்கௌண்ட்டில் தான் அடுத்து நான் உங்களுக்கு ட்ரேடிங் பண்ண போகிறேன். சரி, எவ்வளோ அமௌண்ட் இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக 3000 ரூபாய் இருக்குது, சரிங்களா? ட்ரேடபிள் ஃபண்டு பார்த்திங்கன்னா 3000 ரூபாய். இந்த 3000 ரூபாயை வச்சு நான் என்னுடைய பங்குச்சந்தை வாழ்க்கையை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். எப்போலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் ரெக்கார்டிங் பண்ணும்போது 10/12/2022 ஆக்சுவலாக சனிக்கிழமை. நாம் என்ன பண்ண போகிறோம்னா 12/12/2022, அதை ஏன்னா ட்ரேடிங் டேஸ் திங்கக்கிழமை தான் ஸ்டார்ட் ஆகும், சனி ஞாயிறு லீவ். சரி, 12/12/2022 நம்மளுடைய பங்குச்சந்தை வாழ்க்கையை இந்த 3000 ரூபாயில் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம், சரிங்களா? அதற்கு ப்ரூஃபு, ஆதாரம் எல்லாம் இந்த பதிவு நீங்கள் தான். சரி,
சரி, முதலீடை நம்ம முடிவு பண்ணிட்டோம். அடுத்து வந்து என்ன, தற்காலிக இலக்கு. ஸோ நிரந்தர இலக்கு அப்படிங்கிறது இருக்குது. பட் தற்காலிக இலக்கு வந்து என்னென்னா, இந்த 3000 ரூபாய் முதலீட்டில் நம்ம 1 கோடி ரூபாய் லாபம் சம்பாதிக்க வேண்டும் பங்குச்சந்தையில். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தற்காலிக இலக்கு. சரி, இப்போ முதலீடை முடிவு பண்ணிட்டோம், டார்கெட்டையும் செட் பண்ணிட்டோம். சரிங்களா? ஸோ 1 கோடி ரூபாய் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய டார்கெட் இல்லை, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தற்காலிகமான டார்கெட்டு தான், முதல் படிக்கட்டுன்னு வச்சுப்போமே. சரி, அதுக்கு என்ன கால அவகாசம்? ஸோ எனக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நான் 2018 ஜூலையிலிருந்து ஆக்சுவலாக நான் மார்க்கெட்டில் இருக்கேன், பங்குச்சந்தையில் இருக்கேன். ஸோ இந்த 4.5 வருட கிட்டத்தட்ட 4.5 வருஷம் ஆகுது. இந்த 4.5 வருட, சரிங்களா? ஸோ 5 வருஷமே வச்சுப்போமே. இந்த 5 வருட அனுபவம் அப்படியே 5 வருஷத்தில் எனக்கு இருக்கக்கூடிய பங்குச்சந்தை சார்ந்த அறிவு, ஸோ இந்த அனுபவ அறிவை வச்சு, எனக்கு இருக்கக்கூடிய திறமையை வச்சு, என் மீது எனக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையை வச்சு நான் வந்து பார்த்திங்கன்னா 1 வருஷத்தில், அதாவது 12 மாதத்தில் இந்த 3000 ரூபாய் அப்படிங்கிற இந்த சொற்ப அமௌண்ட்டு, ஸோ சொற்ப அமௌண்ட் 3000 வந்து சொற்ப அமௌண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. 3000 ரூபாய் அப்படிங்கிறது ஒரு பெரிய அமௌண்ட்டு, அதாவது மற்ற துறைகளில். ஆனால் பங்குச்சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா 3000 ரூபாய் அப்படிங்கிறது ஒரு சொற்ப அமௌண்ட் அப்படின்னே சொல்லலாம். சரி, இந்த 3000 ரூபாயை வச்சு 12 மாதத்தில் நான் 1 கோடி ரூபாயை நான் ப்ராஃபிட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தான் இந்த கோடீஸ்வரன் சேலஞ்ச் ட்ரேடிங். சரிங்களா? சரி, இந்த நிமிஷம் வரைக்கும் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணிட்டு கூட போயிட்டுருப்பீங்க. ஓகே, ஸ்கிப் பண்ணவங்களை பற்றி நம்மளுக்கு ஒன்றும் இது இல்லை. பட் இந்த வினாடி வரைக்கும், சரிங்களா? ஸோ இந்த வினாடி வரைக்கும் வீடியோவை பார்க்கக்கூடிய நண்பர்கள் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, என்னால் இந்த 1 crore சேலஞ்ச் ட்ரேடிங்க 3000 ரூபாய் வச்சு 1 கோடி ரூபாய் எவ்வளோ நாளில் ப்ராஃபிட் பண்ண முடியும், உங்களுக்கு மனசுக்கு என்ன தோணுதோ அதை வந்து நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அதாவது உன்னால் 6 மாதத்தில் முடியும், இல்லை 1 வருஷத்தில் முடியும், இல்லை 5 வருஷம் ஆகும், 10 வருஷம் ஆகும், 50 வருஷம் ஆகும், 100 வருஷம் ஆகும், எல்லாம் முடியவே முடியாதுப்பா, 1 மாதத்துக்கு அப்புறம் அந்த 3000 ரூபாய் அக்கௌண்ட்டில் இருக்கா பாருப்பா தம்பி முதல்ல அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு நேர்மறையான கமெண்ட்டாக இருந்தாலும் சரி, அல்லது எதிர்மறையான கமெண்ட்டாக இருந்தாலும் சரி, சரிங்களா, அனைத்தும் வரவேற்கப்படுகிறது. ஸோ இந்த வினாடி வரைக்கும் நீங்கள் வீடியோவை பார்க்கக்கூடிய எல்லா நபர்களும் கமெண்ட்டில் பதிவு பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு வேண்டுகோளாகவே நான் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. சரி, ஒன்று நான் வந்து எவ்வளோ நாளில் இந்த சேலஞ்ச் ட்ரேடிங்கை கம்ப்ளீட் பண்ணுவேன், அல்லது பண்ணுவேன்னா பண்ண மாட்டேன் அப்படிங்கிறத பதிவு பண்ணுங்கள். ரெண்டாவது, ஒரு வேளை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய் அப்படிங்கிற கேபிட்டலை வச்சு 1 கோடி ரூபாயை நீங்கள் மாற்றணும் அப்படின்னா எவ்வளோ நாள் நீங்கள் எடுத்துப்பீங்க? நான் எவ்வளோ நாள் பண்ணுவேன்னா பண்ண மாட்டேன்னா, இல்லை நீங்கள் எவ்வளோ நாள் எடுத்துப்பீங்க, பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா அப்படிங்கிறத கட்டாயம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணணும் அப்படின்னு நான் வேண்டுகோள் வச்சுக்கிறேன். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த ஒரு வருட காலத்தில், சரிங்களா? ஸோ இந்த 1 வருட காலத்தில் எனக்கு ஏற்படக்கூடிய அனுபவங்களை நான் வந்து யூடியூப் மூலமாகவும், ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய முரட்டு காலை அப்படிங்கிற இந்த யூடியூப்புக்கு அஃபிஷியலாக நம்ம ஒரு டெலிகிராம் சேனல் வச்சுருக்கோம், முரட்டு காலைன்னு. அது வந்து லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் வந்து நீங்கள் சேர்ந்து கொள்ளுங்கள். அதில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் நான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ப்ராஃபிட்டாக லாஸாக அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணுறேன். அதே நேரத்தில் ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நபரும் பங்குச்சந்தையில் லாபம் ஈட்டக்கூடிய ஒவ்வொருவருக்கும் மிக மிக என்னை பொறுத்தவரையில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடிங் சைக்காலஜி அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மணி மேனேஜ்மெண்ட், மூணாவது வந்து ஸ்ட்ராட்டஜி, நாலாவது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங், அஞ்சாவது பணம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றும் அடுத்தடுத்து போயிட்டே இருக்கும். பட் என்னை பொறுத்தவரையில் மிக மிக முக்கியமான ஒன்று என்னென்னா ட்ரேடிங் சைக்காலஜி தான். ஸோ இந்த 1 வருட காலத்தில் என்னுடைய சைக்காலஜிக்கல் வைஸ் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ட்ரேடிங்கும் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி என்ன ட்ரேடிங் பண்ணேன், எங்கே நான் என்ட்ரி போனேன், எங்கே நான் வந்து ஸ்டாப் லாஸ் வச்சேன், எத்தனை பர்சன்டேஜ் வந்து நான் ரிஸ்க் லெவல் வச்சேன், எத்தனை பர்சன்டேஜ் நான் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கேன், எத்தனை ஷேர் நான் பை பண்ணேன், எத்தனை ஷேர் செல் பண்ணேன், அப்போ வந்து என்னுடைய மனநிலை வந்து எந்த மாதிரியெல்லாம் இருந்தது, ட்ரேடிங்கு என்ட்ரி போட்டதுக்கு அப்புறம் என்னுடைய மனநிலை எப்படி இருந்தது, என்ன மணி மேனேஜ்மெண்ட் நான் ஃபாலோ பண்ணேன், ஸோ என்னுடைய ஏன் அந்த ட்ரேடிங்கை நான் எடுத்தேன். ஸோ இந்த மாதிரி நிறைய தகவல்களை நான் வந்து வீடியோ மூலமாகவும் இந்த அஃபிஷியல் டெலிகிராம் சேனல் மூலமாகவும் நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணிகிட்டே வருவேன். ஸோ தினமுமோ அல்லது வாரத்திற்கு ஒரு முறையோ எப்படியோ ஒன்று நான் உங்களுக்கு கண்டிப்பாகவே நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ இதிலேருந்து நீங்கள் ஏதாவது கற்றுக்கலாம், அதாவது என்னுடைய அனுபவ அறிவை உங்களுக்கும் பயன்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில். சரிங்க மக்களே, ஸோ மேக்ஸிமம் நான் சொல்ல வந்த தகவல்களை சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு புரிந்ததா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. ஸோ எனிவே 3000 ரூபாய் அப்படிங்கிற இந்த சிறிய முதலீடு, சிறிய விதை வளர்ந்து மரமாகிறதா அல்லது மண்ணுக்கு உரமாகிறதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். காலம்தான் பதில் சொல்லும். சரிங்களா? சரிங்க மக்களே, ஸ்டே டியூன்டு. நன்றி, வணக்கம். தமிழ் வாழ்க.